சார் ரீசன்ட் டேஸாகவே டிராயிங், செஸ்ஸு, சிலம்பம்னு ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கார். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு வந்து வாமா நான் உனக்கு சொல்லித்தரேன்னு என்னைய ஒரு மணி நேரமாவது பாடா படுத்துவார். பட் பெருசு தங்க குட்டிங்க சூப்பராக கிளம்பிட்டு போயிடும். ஆனால் இந்த சினுவண்டு இருக்குது பாருங்கள், அவளை கிளப்பி அனுப்புறதே எனக்கு ஒரு பெரிய டாஸ்க்கு தான். இன்றைக்கி ஆடி கிருத்திகை இல்லைங்களா, ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை, கார்த்திகை கிருத்திகைலாம் வந்துட்டு வடை பாயசம்லாம் செஞ்சு படைப்போம். இன்றைக்கி கிருத்திகை மதியத்துக்கு மேலே தான் பிறக்குது அப்படிங்கிறதுனால பொறுமையாக தான் வேலைகள் எல்லாமே பார்த்துட்டு நேற்று சண்டே ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்ல இருந்து அவங்க மேனேஜர் எல்லாமே வந்திருந்ததுனால லஞ்ச் வந்துட்டு வெஜ் தான் பண்ணியிருந்தேன். மாமா காவடி எடுத்துட்டு போயிருக்காங்கன்றதுனால நான்வெஜ் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு வடை பாயாசம் எல்லாம் தான் நேற்று பண்ணியிருந்தேன். நேற்று ஹோல் டே செம்ம வேலை பார்த்ததுக்கு மிஷினும் வர ப்ராப்ளம் ஆயிடுச்சு. பெட் கவர், சோஃபா கவர், ஸ்க்ரீன் கவர் எல்லாத்தையும் கையில துவைச்சு போட்டு எடுக்கிறதுக்குள்ளார அப்பாடான்னு ஆயிடுச்சு. விடிய காலையில எந்திரிச்சு விளக்கெல்லாம் தேய்ச்சி வீடெல்லாம் தொடச்சி ஃபுல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டேன். என்னதான் கலர் கலரா ட்ரெஸ்ஸஸ் போட்டாலும் சாரிக்கு எப்பவுமே ஒரு தனி அழகுதாங்க.